ஹே ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷங்கரோட ஒரு கம்பேக்கா இருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போய் பார்த்த படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இது ஆஸ் யூசுவல் ஒரு ஷங்கர் ஃபிலிமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அங்கங்க அந்த பிரம்மாண்டம் அப்படின்றது சாங்ஸ்ல மட்டும் தான் தெரிஞ்சே தவிர, மத்தபடி வேற எங்கேயும் அவ்வளோ இது மாரி ஷங்கரோட ஃபிலிம் மாரி தெரியல. ஒரு பழைய இருந்த டிபிக்கல் ஷங்கர் ஃபிலிம் மாரி தெரியல. பட் இப்ப ரீசென்ட் ஃபேஸ்ல அவர் எப்படி இருக்காரோ, அந்த மாரி தான் இதுவும் போகுது. இந்த படத்தோட பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துருக்க அந்த கேஸ்டிங் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல வந்து ராம் சரண் அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதே மாரி எஸ்.ஜே. சூர்யா எப்பயும் போல அவரோட வேலைய கச்சிதமா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுனில் அவரோட கேரக்டர் வந்ததுமே நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு சைடுல வாக் பண்ற மாரி, அது யோசிச்சிருக்காங்க. அது நல்லாவும் இந்த படத்துக்கு எடுத்திருக்கு. ஹீரோயின் வந்து ஓகே. அவங்களோட ஒரு இன்புட் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு ஸ்பார்க் குடுத்ததுக்கு அப்புறம் தான், இந்த படமே டிராவல் ஆகுதுன்னு சொல்லலாம். மத்தபடி இந்த படத்துல பார்த்தா பாசிட்டிவ்ன்றது வந்து தமனோட மியூசிக். அவர் உண்மையிலே நல்லா சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு. ஆஸ் யூசுவல் தமன் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல நல்லா போட்டுருக்காரு. அதே மாரி இதுலயும் வந்து அவருக்கு தம்ஸ் அப் தான். ஸோ இதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசென்ட் டேஸ்ல சங்கர் ஃபேஸ் பண்ற ரைட்டிங்ஸ் தான். ஸோ ரைட்டிங்ல வந்து அவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே உட்காந்து எழுதிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கலான்ற மாரி தோணுச்சு. நெறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இதுல இருக்கு. இந்த படத்துல லாஜிக்கலா வந்து கடைசியா கிளைமாக்ஸ் நடக்கிறதும் சரி, ஸோ நடுவுல இருக்க சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நெறைய இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. இது வந்து சுஜாதான்ற அவரு போனதுக்கு அப்புறம் ஷங்கர் ஃபேஸ் பண்ற அந்த எல்லா இதுவுமே வந்து இந்த படத்துலயுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் வந்து எப்படி 2.0ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. திருப்பி இந்தியன் 2ல வந்து ஃபுல்லாவே டவுன் ஆயிட்டாரு. அதே தான் இப்ப கேம் சேஞ்சர்லயும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அவரு அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ரைட்டிங்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்புட்ஸ் நல்லா குடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு இந்த படத்துல. மத்தபடி இந்த படம் வந்து ஆஸ் யூசுவல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாரி தான். ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் மோட்டிவேட் குடுக்கறதுனால அவரு கலெக்டரா வராரு. ஸோ கலெக்டர் ஆனதுக்கப்புறம் அவருக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் நடுவுல ஒரு கிளாஷ் ஆவுது. திருப்பி அவரு கீழ விழுந்துட்டு, திருப்பி எழுந்துக்கும்போது பார்த்தா, அவர் வந்து எலக்ஷன் கமிஷனா அப்படின்ற மாரி எலக்ஷன் கமிஷன்ற ஒரு பொசிஷனுக்கு வராரு. ஸோ அங்க வந்துட்டு அவர் வந்து எப்படி எஸ்.ஜே. சூர்யா அந்த கடைசியா வந்து எலக்ஷன தடுக்குறாரு. அந்த வோட்டிங் கவுண்ட் பண்ற இடத்துலலாம் வந்து பிரச்சனை நடக்குது. அதெல்லாம் வந்து ரியலா நெனச்சா நடக்கவே நடக்காது. அந்த இடத்துல உள்ள கூட யாருமே வர முடியாது. பட் இதுல பார்த்தா ஒரு பஞ்ச் ஆஃப் குண்டாஸ் வந்து உள்ள குதிச்சு, அத வந்து ஹீரோ தடுத்து அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வோட் கவுண்டிங் இடத்துல நடக்குது. அங்க வந்து பார்த்தா யாராலுமே உள்ள வர முடியாது சொல்லப்போனா. பட் இதுல பார்த்தா நெறைய ரவுடிஸ் ஏறி குதிச்சு உள்ள வந்து ஹீரோவ தடுத்து அப்படிலாம் போது. ஒரு வோட்டிங் கவுண்ட் பண்ற இடத்துல எவ்வளோ ஒரு செக்யூர்டா இருக்கும், எவ்வளோ இருக்கும் சிசிடிவிஸ் எல்லாமே இருக்கும். பட் இவரு எத வச்சு அந்த கடைசி கிளைமாக்ஸ் எழுதுனாருன்னு தெரியல. அங்க வர்றாங்க, சண்ட போடுற எஸ்.ஜே. சூர்யா வந்து எல்லாத்தையும் உடைக்கிறாரு. ஸோ இந்த மாரிலாம் போனதுலாம் ரொம்ப லாஜிக் வந்து அந்த இடத்துல அடிபட்ட மாரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஷங்கர் ஒரு சப்போர்ட் குடுக்கணும். ஷங்கரோட மோட்டிவேட்டர் நான் போய் பார்ப்பேன் அப்டின்னா, தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். மத்தபடி ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா போனா, இந்த படம் எடுக்காதுன்னு தான் சொல்லணும். நம்ம தெலுங்கு ஆடியன்ஸே ஓகே. அவங்களே அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்குமே இந்த படம் சுத்தமா பிடிக்கல. நமக்கு பிடிக்கல சரி ஓகே. சரி தெலுங்கு ஆடியன்ஸ்க்காச்சும் இந்த படம் கொஞ்சம் ரீச் ஆகும்ன்னு பார்த்தா, அவங்களுக்குமே இந்த படம் சுத்தமா பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இந்த படம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷங்கரோட கேரியர் பார்க்கணும்னா, அவரு வந்து ரைட்டிங்ஸ்லயும் சரி, அவரோட டீம்ல இருக்க எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ஸ்ல நல்லா இன்புட் போட்டா மட்டும் தான், அந்த பிரம்மாண்டம்ன்றது வந்து நீங்க எடுக்குமே. பிரம்மாண்டம்ன்றது வந்து அவரு சாங்ஸ்லயும் சரி, அந்த இடத்துல மட்டும் தான் அந்த பிரம்மாண்டம் இருந்துச்சு தவிர, மத்தபடி வேற எங்கேயுமே அந்த பிரம்மாண்டத்துக்கான ஒரு அறிகுறியும் இல்ல. எதுவும் இல்லன்னு தான் சொல்லணும் இந்த படத்த பத்தி. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ஒரு ஷங்கர் ஃபிலிம். அது ரீசென்ட் டேஸ்ல இருக்க ஒரு ஆவரேஜ் ஷங்கர் ஃபிலிம். நீங்க முன்னாடி இருந்த ஷங்கர் ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்க சுத்தவே முடியாது. அவர் ரீசென்ட்டா வந்த படம் இந்தியன் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஓகேன்னு தான் சொல்லலாம் தவிர, இந்தியன் 2 வந்து அதுவே லோ. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு பிரம்மாண்டம்ன்றது பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணத விட, அவங்க எழுதுற ரைட்டிங்க்கு அந்த ஸ்டோரிக்கு எழுதுனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் வந்து 2.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. தேங்க் யூ.